எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் மேட்ச் 14 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் ஒரு கேள்வி ரெகுலராக ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். ஏப்ரல் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த பசங்களுக்குள்ள போன பேஜில் உள்ள பசங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதனால் அதை பற்றி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதான் பெஸ்ட்டாக இருக்குமே தவிர, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்றது. கிளியர் பண்ணுறது மீன்ஸ் என்னன்னா, நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணுறது. நீங்கள் வந்து பார்டரில் பாஸ் ஆயிருவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. ஒரு 50 நாள் 60 நாள் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 60 மார்க் கட் ஆஃப் வருதுன்னா அந்த 60 மார்க் எடுத்துருவோம். பட் 60க்கு அப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குக்குமே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து டிசைட் பண்ணும். நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் தான் முக்கியமே தவிர வெறும் எக்ஸாம் மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ அதனால எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுனால உட்காந்து படிங்க. அப்புறம் ஒரு சிலர் நல்லா படிச்சுட்டே சார் திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஒன்னே ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஸோ அது படிச்சது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அடிஷனலாக நிறைய படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, சைக்காலஜி வந்து நிறைய வெரைட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து ஒரே நாள் நீங்கள் வந்து படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் 100% வந்து கான்ஃபிடென்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 100% வந்து நம்மளால படிச்சு முடிக்க முடியாது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு கடல் போலது. அதுல இருந்து ஒரு 11 கொஸ்டின் வருது. நமக்கு எத்தனை கொஸ்டின் வருது? கிட்டத்தட்ட ஒரு 11 கொஸ்டின் வருது. இந்த 11 கொஸ்டினுமே ரிசல்ட்டை வந்து டிசைட் பண்ணக்கூடிய கொஸ்டின். இதுல யாரு கரெக்டா நல்லா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம். கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதுல எல்லாமே வெயிட்டேஜ் தான் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கொடுத்துருப்போம், அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருப்போம். ஸோ ஈவனாக தான் எல்லாமே வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். தனித்தனி டெஸ்ட்டாக வேறு வச்சிருப்போம். சைக்காலஜிக்கு தனி டெஸ்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் அது கூட சேர்த்து வச்சிருப்போம். இங்கிலீஷ் வந்து ரெகுலராகவே இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இங்கிலீஷ் வந்து ரெகுலராகவே டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் டெஸ்ட் இருக்கோ அப்பெல்லாம் இங்கிலீஷ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஷெடியூல் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. சேம் ஷெடியூல் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணல. புதுசாக பார்க்குறவங்க மட்டும் ஷெடியூல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 6th சயின்ஸு, அதுக்கப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி 6th சோசியல் சயின்ஸு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ இது மாதிரி தான் பண்ணியிருப்போம். 6th மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். 8th அப்புறம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ரெண்டாவது நம்ம இப்போ நீங்கள் வந்து கண்ணூர் ஸ்குவாட் 2.0 ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணூர் ஸ்குவாட் கொஸ்டினும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். கண்ணூர் ஸ்குவாடு கொஸ்டின் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ரெண்டுக்குமே ஒரே ஃபீஸ் தான். ஃபீஸ் வந்து ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு வந்து கொடுக்கல. 999 தான் கொடுத்துருக்கோம் ஃபீஸு. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து தான் 999. ஓகே, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி 7th சயின்ஸு, அதுக்கப்புறம் 7th சோசியல் சயின்ஸு, அது கூட ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ரிவிஷனுக்கு வந்து 11th சேர்த்துருப்போம். ஏன் 11th சேர்த்துருப்போம் அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக நீங்கள் 10th வரைக்குமே படித்தாலே போதும் தான். 10th வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 63க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். 63+ வந்து தாராளமாக எடுத்துடலாம். வெறும் 10th வரைக்கும் படித்தாலே எஸ்ஏ எக்ஸாம் வரைக்கும் ஒரு 63 மார்க் தாராளமாக எடுத்துடலாம். ஏன் 11th 12th இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் உள்ளதை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக தான். நம்ம 11th 12th படிக்காமல் போயிட்டோமே, ஒரு எக்ஸாம் போகும்போது இந்த புக்கு படிக்கலையே அந்த புக்கு படிக்கலையே, ஒருவேளை அதுல இருந்து வந்துருமோ ஒருவேளை இதுல இருந்து வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். காமனா இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் தான் அது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11th 12th இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் புக் பேக்கு பாக்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சைக்காலஜி. அதுக்கப்புறம் 8th இருந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வரலாறு, புவியியல், அதுக்கப்புறம் குடிமியல், பொருளாதாரம். ஸோ அதே மாதிரி தான் 11th இருக்கும். சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜி எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அது கூட கரண்ட் அஃபேர்ஸும் அது கூடயே கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 9th அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்போம். வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம். ஸோ அதுக்கப்புறம் 12th ஸ்டார்ட் ஆயிரும். அது கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 10th பொறுத்த வரைக்கும் வந்து வெயிட்டேஜ் நிறையா கொடுத்துருப்போம். ஸோ ஃபிசிக்ஸ் மட்டும் தனியாக, கெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் பயாலஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்து எல்லாத்துக்குமே சேர்த்து ரிவிஷன் ப்ளஸ் இது கூட என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 11th 12th ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் மேக்ஸும் கேட்குறான்றதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் சீரீஸில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை முடித்தாலே போதும். இந்த 2 செட் ஆஃப் கொஸ்டின் முடித்தாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 63 65 வரைக்கும் தாராளமாக ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம கொஸ்டின் எப்படி செட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம கொடுக்குற கொஸ்டின் பூரா அப்படியே தான் வரும் அப்படின்லாம் நான் 100% சொல்ல மாட்டேன். வரலாம், மேபி வரலாம், அப்படியே கூட வரலாம், ஆப்ஷன் வராமல் கூட அப்படியே கூட வரலாம். பட் என்னன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த 2 டெஸ்ட் நீங்கள் வந்து கிளியராக எழுதி படிச்சுட்டீங்க அப்படின்னா
அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஏன்னா 2 டெஸ்ட்லையுமே எல்லா கொஸ்டின் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சில கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த படித்த ஏரியாலேருந்து அந்த படிக்காத கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த 2 செட் ஆஃப் கொஸ்டினுமே நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் வந்து பைலிங்குவலில் தான் இருக்கும். பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் ஒன்று கவர்மெண்ட் பிடிஎஃப், அதாவது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் பண்ணி ஒரு நிறைய பிடிஎஃப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுப்போம். அதில் தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் அதெல்லாம் இருக்கும். அதுபோக ஆர்எஸ்ஆர் வால் பிடிஎஃப் கொடுத்துருவோம். இங்கிலீஷ்குள்ள மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ இங்கிலீஷ் வந்து புக்கை கட் பண்ணி ஒரு 8th 9th 10th இது 3க்குள்ள பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதுபோக டைப் பண்ண ஒரு 2 மெட்டீரியல் இங்கிலீஷ்குள்ளதை கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே கூட போதும். ஆனால் நிறையா இருக்கும். அதை போக போக ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலராக டெலிகிராமில் வேறு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. திரும்ப சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வரும் வராதுன்றதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வந்துடும். கண்டிப்பாக ஏப்ரல் ஆர் மேல கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோ டவுன் ஆகிடாதீங்க. சம்மர் வந்துருச்சு, கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக இருங்க. தண்ணி நிறையா குடிங்க. வெயிலில் அதிகமாக அலையாதீங்க. ஹெல்த் முக்கியம். ஒரு எஸ்ஐக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் மறக்காமல் கிரவுண்டுக்கு போயிருங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட காலைல ஒரு 1/2 hour 1 hour வந்து கிரவுண்டுக்கு போயிருங்க. அந்த கிரவுண்ட் டச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாமே பக்காவாக வரும் சார், நான் வந்து இப்போவே எல்லா ஈவெண்ட்டுமே பக்காவாக பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களும் கிரவுண்ட் டச் இல்லாமல் இருக்காதிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் போய் கிரவுண்டில் போய் வாக் பண்ணிட்டாச்சும் வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணி குடிங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஜலதோஷம் பிடிக்கும் இந்த டைமில், சம்மரில். ஹேர் கட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம ட்ரைனிங்கில் வெட்டுற மாதிரி கூட அந்த டைமில், சம்மர் டைமில் கூட வெட்டிக்கோங்க. பெஸ்ட் அது வந்து. ரொம்ப ரொம்ப பார்த்துருங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் திரும்ப படிக்கிற பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது என்னென்னா உடல்நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உடல்நிலையை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னோட பர்சனல் அட்வைஸாகவே சொல்கிறேன். ஹெல்த்தை ரொம்ப பார்த்தா, ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா உட்காந்து படிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதனால் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து வெயிலில் வந்து அதிகமாக அலையாதீங்க. அம்மை போட்டுச்சுன்னா அது ஒரு 15 நாள் 20 நாள் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு மாதம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா படிப்பு வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறையா இஷ்யூ இருக்குது. அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரும். ஸோ அதனால் நிறையா டெஸ்ட்டு போடுங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஆல்.